இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனால் அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வார்கள். சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல், ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல், பதவி வெறி, அதிகார வெறியால், மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஆகவே 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்திய தேசத்திலே, அன்னை தமிழகத்திலே மக்களின் முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதுவரை உழைத்த தலைவர்கள் அனைவரையுமே அழிப்பேன், ஒழிப்பேன் என்று உளறி வருகிறார் என்று சொன்னால் வரலாறு தெரியவில்லையா அல்லது தெரிந்த வரலாறை தெரியாமல் பேசுகிறாரா? ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து அனைத்து கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து வருவது என்பது இந்த ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி என்று சொல்வார். இந்த ஆக்டோபஸ் என்னன்னா, அதோடைய நஞ்சு மனிதர்களை கொல்லுகிற அந்த நஞ்சை உள்ளடக்கி இருப்பது ஆக்டோபஸ். இந்த நஞ்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது. அதுதான் இந்த ஆக்டோபஸ் என்கிறது. அதே போலதான் இந்த அட்டைப்பூச்சி என்பது தன் எடையை விட 8 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. நாம் யதார்த்தமாக குளிக்க சென்றாலோ அல்லது தண்ணீரை குடிக்கிற போதோ அது தொண்டைக்குழியில போய் உட்கார்ந்து கொள்கிற ஒரு அபாயகரமான கட்டமெல்லாம் உண்டு. வெளியிலே இருந்தாலே பலது ஆபத்து, தொண்டைக்குள்ளிலே போய் அமர்ந்து விட்டால் அந்த உயிரை பறிக்காமல் விடாது. தன் எடை 1 கிலோ என்று சொன்னால் 8 கிலோ அளவிலே ரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த அட்டைப்பூச்சி. ஆகவே ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அன்னை தமிழகத்திற்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவதும் இல்லை.